கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே கர்த்தர் சங்கீதம் 81:6-7 அவன் தோளை சுமைக்கு விலக்கினேன், அவன் கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது. நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். இடிமுழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். மேரிபாவின் தண்ணீர்களிடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன். ஆண்டவர் சொல்றாரு, ஐ வில் டேக் த லோட் ஃப்ரம் யுவர் ஷோல்டர்ஸ், ஐ வில் ஃப்ரீ யுவர் ஹேண்ட்ஸ் ஃப்ரம் தியர் ஹெவி டாஸ்க். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு நல்ல வார்த்தையை சொல்லியிருக்கார். இது வரைக்கும் எந்தெந்த வல்லமைகள் அடிமைப்படுத்தி வச்சிருந்துச்சோ, அதாவது இஸ்ரவேல் மக்களை எகிப்திய வல்லமைகள் அடிமைப்படுத்தி வச்சிருந்துச்சு. அவங்க தோல் மேலே பாரமான சுமைகளை கொடுத்து அவங்க கைகள் ஒரு கடினமான வேலை செய்து அந்த அடிமைத்தனத்துக்கு அது உட்படுத்தப்பட்டு இருந்தது. ஆண்டவர் சொன்னார், ஒரு வார்த்தை சொன்னார். ஆண்டவர் அவங்களுடைய பெருமூச்சை கேட்கறதுக்காக இறங்கி வந்தார். 430 வருஷம் கஷ்டப்பட்டாங்க. ஆனால் அந்த 430வது வருஷம் முடிந்த அன்றைய தினமே ஆண்டவர் இறங்கி வந்தார். இறங்கி அவங்க பெருமூச்சையெல்லாம் கேட்டு அவங்க நெருக்கத்திலிருந்து அவங்க கூப்பிட்ட எல்லா அவங்களுடைய கூப்பிடுதலையும் அவங்களுடைய கதறலையும் அவங்களோட பெருமூச்சுகளையும் கேட்டு அவர் இறங்கி அவர்களுடைய தோலை சுமைக்கு விலக்கி அவர்களுடைய கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கும் அதைத்தான் சொல்றார், பிரியமானவர்களே. எனவே நீங்கள் இது வரைக்கும் என்னென்ன காரியங்களில் கடன், பாரங்கள், இப்படி பாவ பழக்க வழக்கங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு இதெல்லாம் ஒரு நீங்காத சுமையாய் உங்களுடைய தோலை அழுத்தி கொண்டு இருக்கலாம். இன்னைக்கு காலை வேளையில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, உங்கள் தோலை சுமைக்கு விளக்குறாரு. நெருக்கத்தில் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட அவர் உங்களை தப்புவிக்க போறாரு. இடி முழக்கம் உண்டாகிற மறைவிடத்திலிருந்து உங்களுக்கு உத்தரவு அருள போறாரு. ஆண்டவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை நம்புறவங்களை அவர் ஒரு நாள் கைவிட மாட்டார். பிரியமானவர்களை, இன்னைக்கும் இந்த வார்த்தையின் மூலமா நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வார்த்தையை உங்களுக்கு கொண்டு சேர்க்கறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு என்னென்ன நெருக்கத்திலிருந்து நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறீங்களோ எல்லா காரியத்தையும் கேட்க இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து அவர் உங்களுக்கு உத்தரவு அருளை இன்னைக்கு காத்து கொண்டு இருக்கிறார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம், நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அவரை நோக்கி கூப்பிட வேண்டியதுதான். எனவே நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு இன்னைக்கு நம்ம கூப்பிடுவோம். நம்மை போல எவ்வளவோ பேர் நெருக்கமான சூழ்நிலைகளில் கடந்து போயிட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்காகவும் இன்னைக்கு ஜெபிப்போம். நம்ம ஜெபிப்போமா? ஆண்டவராகிய கர்த்தாவே, மக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையை நீர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி. சங்கீதம் 81:6-7 இன்னைக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறேன். என் தேவன் ஒரு தடவை சொன்னா அது சொன்னதுதான். நான் சொன்னேன், நான் அதை நிறைவேற்றுவேன் என்று நீர் சொல்லி இருக்கிறீர். ஆண்டவரே, நீங்க சொல் தவறாதவர். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை அந்த ஒரு தடவை எங்களுக்கு வந்துருச்சுன்னா அது என்ன காரியத்தை செய்யும்படி நீங்க அந்த வார்த்தைகளை அனுப்புறீங்களோ அந்த வார்த்தைகளை அது எங்க கிட்ட அது செய்து முடிச்சிட்டு தான், அது வெறுமையா உங்ககிட்ட வராது. நீங்க செய்த நோக்கத்தை செய்து முடிச்சிட்டு தான் உங்ககிட்ட வரும் என்று நாங்கள் ஏசாயா 55:11 வாசிக்கிறோம். ஆண்டவரே, ஆமாண்டவரே, வார்த்தைகளை தந்தவர் நீர், வார்த்தையாகவே எங்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் நீர். இப்பொழுதும் ஆண்டவரே, நெருக்கத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடக்கூடிய என் அன்பு சகோதர சகோதரிகள் எல்லாரையும் ஆண்டவரே, அடிமைகளையும் உம்முடைய கரத்திலிருந்து நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, என்னென்ன நெருக்கத்திலிருந்து கூப்பிடுகிறார்களோ ஆண்டவரே, அவர்களுடைய தோளையெல்லாம் நீர் சுமைக்கு நீங்களாக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, இவர்கள் கடந்து போகிற சூழ்நிலைகளில் அந்தந்த நாளுக்கு வேண்டிய கிருபைகள் பெருகட்டும். ஆண்டவரே, இன்றைக்கும் இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்தில் இருந்து உத்தரவு கொடுப்பீராக என்று ஜெபிக்கிறோம். நான் அருளுவேன் என்று சொல்லியிருக்கீங்க, உத்தரவு அருளுவேன் என்று சொல்லியிருக்கீங்க. நீ நெருக்கத்தில் என்னை நோக்கி கூப்பிட்டா என்று சொல்லியிருக்கீங்க. ஆமாண்டவரே, நாங்கள் நெருக்கத்தில் உண்மை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் நீங்க எங்களுக்கு கவனமா எங்க சத்தத்தை கேட்கிற தேவன், நெருக்கத்தில் இருக்கிற எங்களை விசாலத்தில் தூக்கி வைக்கிற தேவன் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. எனவே ஆண்டவரே,
நாங்கள் பார்க்குறோம் ஆண்டவரே, நெருக்கத்தில் நீ கூப்பிட்டா நான் உன்னை தப்பு வச்சேன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. இதை நல்ல ஒரு வார்த்தையா இந்த நாள் காலை வேளையில் ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் அனுப்புகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இவர்களை தப்புவிக்க, இந்த நெருக்கத்திலிருந்து தப்புவிக்க இன்றைக்கு ஆண்டவரே நீங்கள் இடி முழக்கம் அருளும் மறைவிடத்திலிருந்து கொடுத்த உத்தரவுகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தப்புவிக்கும்படி உம்முடைய வாயிலிருந்து வந்த உத்தரவுகளுக்காக நன்றி ஆண்டவரே. எந்தெந்த சூழ்நிலைகள் உம்முடைய கட்டளைகள் பிறக்கணுமோ ஆண்டவரே, உம்முடைய உத்தரவு பிறக்கணுமோ எல்லா சூழ்நிலைகளுக்கும் கட்டுகளுக்கும் ஆண்டவரே நீங்க உத்தரவு கொடுத்து எல்லா கட்டுகளும் சுமைகளும் இன்றைக்கு அருந்து போகும்படி கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களோடு கூட நீர் இருக்கிறீர் என்பது ஆண்டவரே. ஆண்டவரே, அனுகூலமான அடையாளங்களால உறுதிப்படுத்துங்கப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே, என்னென்ன நெருக்கங்களால ஆண்டவரே நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிறேன் சகோதரிகள் என்னென்ன பாதையில கடந்து போறாங்களோ அந்தந்த சூழ்நிலைகளுக்கு வேண்டிய கிருபையை கொடுங்கப்பா. இன்னைக்கு எல்லா சுமையும் விலகட்டும் ஆண்டவரே. எல்லா விதமான கட்டுகளும் அறுக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நீங்க அனுப்புகிற வார்த்தையை பிடித்து கொண்டுதான் அந்த நாளை நாங்க நடந்து செல்கிறோம். அது ஒண்ணுதான் எங்களுடைய இருளான பாதைகளுக்கு வெளிச்சமா இருக்கு ஆண்டவரே. வெளிச்சம் போட்டு காட்டுவது போல அந்த வார்த்தை தான் எங்களை வழி நடத்தி கொண்டு போகுதப்பா. அந்த வார்த்தை தான் எங்களை சரியானபடி நாங்க வாழ எங்களுக்கு கிருபை பாராட்டுதுப்பா. எனவே உங்க வார்த்தையை இன்னைக்கு நீர் கொடுத்த அந்த வார்த்தையை நாங்க உறுதியாய் பற்றிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. இது ஆண்டவரே, வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம்முடைய வார்த்தைகள் ஒரு போதும் ஒழிந்து போகாது என்று நீர் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறீர் கர்த்தாவே. எனவே ஆண்டவரே அப்பா, நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீர் கர்த்தாவே. எனவே வானம் ஒழிந்து போகலாம், பூமி நிலை மாறி போகலாம், ஆனால் உம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தை கூட அது தவறி விழுவது இல்லை ஆண்டவரே. அது என்னென்ன காரியத்துக்காக நீங்க அனுப்புனீங்களோ அந்த காரியத்தை எங்களுக்குள்ள எங்களுடைய சூழ்நிலைகள்ல செய்து முடிச்சிட்டு தான் உங்ககிட்ட வரும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எனவே இந்த சூழ்நிலையில நாங்க இன்னைக்கு கடந்து போகிற இந்த சூழ்நிலைகள் இந்த வார்த்தைகள் அனுப்புகிறோம். இந்த வார்த்தைகள் ஆண்டவரே, எங்களுக்கு நீர் இன்னைக்கு எந்த காரியத்தை எல்லாம் ஆண்டவரே செய்ய வேண்டும் என்று நீங்க இந்த வார்த்தையை அனுப்புனீங்களோ அந்த காரியத்தை எல்லாம் செய்து முடிக்க வேண்டும் என்று உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா, ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் அநேக சாட்சிகளை கேட்க வேண்டும் ஆண்டவரே. ஏனென்றால் எங்கள் தேவன் ஜபத்தை கேட்கிறவர் மாத்திரம் அல்ல, ஜபங்களுக்கெல்லாம் பதில் கொடுக்கிறவர். எனவே இந்த சூழ்நிலைகள்ல இன்னைக்கு நாங்க கடந்து போகக்கூடிய சூழ்நிலைகள்ல எங்களுக்கு ஜெயத்தை தருவதற்காக ஜெய கிறிஸ்து எங்களோடு கூட இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட எங்களுக்காக ஆண்டவரே ஐயா, நீர் கதவுகளை திறப்பீராக. மூடிய கதவுகள் திறக்கட்டும் ஆண்டவரே. முன்னாடி என்னென்ன தடைகள் இருந்தாலும் ஆண்டவரே அதெல்லாம் விலக்கி போடுங்க. இதுவரைக்கும் சத்துரு விட மாட்டேன் என்று என்னென்ன ஆசீர்வாதங்களை எல்லாம் பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, எதற்காகலாம் இவர்கள் போராடி நாங்களும் இவர்களும் போராடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறோமோ அந்தந்த காரியங்களுக்கு நீர் விடுதலையை கொடுக்கும்படி உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எங்களால் ஆகும் என்று சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. எங்களுடைய பலத்தாலும் முடியாது, பராக்கிரமத்தாலும் முடியாது. உம்முடைய ஆவியினாலதான் எல்லாம் ஆகும் என்று எங்களை அப்படியே சரண்டர் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஐயா, எங்களை அப்படியே உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமை எங்கெங்கெல்லாம் இறங்கணுமோ, எந்தெந்த சூழ்நிலைகள் எல்லாம் இறங்கணுமோ, யார் யாருக்குள்ளெல்லாம் உங்க வல்லமை இறங்கணுமோ, யார் யாரிடம் இருந்தெல்லாம் எங்களுக்கு ஆசீர்வாதங்கள் வர வேண்டுமோ எல்லாரையும் உடைய ரத்தத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம். எப்ப கூப்பிட்டாலும் உடனடியாக வந்து உதவி செய்கிற ஆவியானவர் எங்க கூட இருக்கிறீர். ஒரு போதும் தோற்று போகாமல் எங்களுக்கு ஜெயத்துக்கு மேல ஜெயத்தை தருவதற்கு எங்களோடு கூடவே இருக்கிறீர். எனவே ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. எல்லாவற்றையும் இடத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் நோக்கி கூப்பிடுகிறோம். நாங்கள் எல்லா நெருக்கத்திலிருந்து தப்புவிக்கப்படுவோம் என்று விசுவாசிக்கிறோம். இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பங்களையும் இரத்தத்துக்குள்ளாய் மூடிக்கொள்வீராக. எல்லா ஆபத்து பொல்லாப்புகளுக்கும் ஆண்டவரே, சத்துடைய சதி நாச மோசங்களுக்கும் தடைகளுக்கும் தாமதங்களுக்கும் விக்கினங்களுக்கும் சேதங்களுக்கும் மறைவான தீமைகளுக்கும் ஆண்டவரே ஐயா, எல்லா விதமான ஆண்டவரே கொள்ளை நோய்களுக்கும் பலவீனங்களுக்கும் சுகவீனங்களுக்கும் எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவரே, பெரியவர் முதல் சிறியவர் வர ஒவ்வொருவரையும் அவர்களுடைய போக்குகள் வரவுகள் எல்லாவற்றையும் இரத்தத்துக்குள்ளாய் மூடிக்கொள்வீராக. இரத்தத்துக்குள்ளாய் மூடி மறைத்துக் கொள்வீராக. இந்த நாள் நம்முடைய அளவில்லாத தேவ கிருபை ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுவதாக. உம்முடைய கிருபை இல்லாமல் எங்களால் ஒரு சுண்டு வரல கூட அசைக்க முடியாது என்று உம்முடைய கிருபைக்காக காத்து நிற்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையே நாங்கள் சார்ந்து கொள்கிறோம், பற்றி கொள்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையை எங்களுக்கு உங்க கிருபை அளவில்லாமல் இந்த நாளில் பெருகணும். எங்க
ஒவ்வொருவருக்கும் பெருகணும், எங்கள் சூழ்நிலைகளில் பெருகணும். எனவே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே உம்முடைய வல்லமை, நம்முடைய வார்த்தையை நாங்கள் எங்களுக்கு முன்பாக அனுப்புகிறோம், சூழ்நிலைகளில் அனுப்புகிறோம். நீர் என்ன வார்த்தை கொடுத்தீரோ இந்த நாளில் சங்கீதம் 81:6-7 எங்களுக்கு அப்படியே பழித்து இந்த நாளில் பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் இந்த நாளில் ஒரு சாட்சியாய், ஜீவனுள்ள சாட்சியாய் நிறுத்துவீராக. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நானும் ஒரு பிரயாசத்தோடு இதை செய்து அனுப்புகிற ஆண்டவரே. எனவே இதை கேட்கிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டே ஆக வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களையும் நீர் இதுக்காக நினைத்தருளும், என்னையும் என் குடும்பத்தையும் நினைத்தருளும் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, தொடர்ந்து ஆண்டவரே தடையின்றி ஆண்டவரே இந்த செய்திகள் வருவதற்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே எல்லா காரியங்களையும் நீங்க பொறுப்பெடுங்கப்பா, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. சில சமயங்களில் எனக்கு வேலை பழுவி நிமித்தமாக சில நாட்களில் செய்திகள் கொடுக்க முடியாமல் போகுது. ஆனாலும் என்னால் முடிந்த அளவுக்கு நான் நிச்சயமாக இதை கொடுப்பேன். ஏன்னா நீங்கள் அநேகர் சொல்லியிருக்கீங்க, எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது, தயவுசெய்து இதை டெய்லி எங்களுக்கு தாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. நான் நிச்சயமாக பிரயாசப்படுறேன். கர்த்தர் நிச்சயமாக எனக்கும் உதவி செய்வார். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.